Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி ஒரு அருமையான பொரியல் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு cabbage, carrot and beans இந்த மூணையும் வச்சு எப்படி பொரியல் செய்யலாம்னு தான் சொல்லி தர போறேன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம தேவையான ingredients என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். cabbage, carrot and beans வச்சு ஆக்சுவலி cabbage, carrot and beans இந்த மூணையும் நீங்கள் வாங்கினதும் நல்ல ஒரு பேப்பர் டவலில் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கிறிஸ்பரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங்காக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சாப் பண்ண cabbage, துருவின கேரட், பொடிசா நறுக்கின பீன்ஸ், அப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா செய்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் உளுத்தம்பருப்பும் கடுகையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட வந்துட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸ் தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் நல்லா வதங்கினதும் கேரட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வதங்கினதும் அது கூட கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசம் போகிறது வரை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அருமையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.